ஏற்றுமதி, இறக்குமதி செய்ய வேண்டும். இந்த தொழில் நான் கொடிகட்டி பறக்க வேண்டும். இந்த தொழில்ல ஒரு ஆளுமை செலுத்தணும். இந்த தொழில்ல என்ன விட்டா வேற ஆளே இல்லைன்னு நினைக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்கலாம் சனி, ராகு தான். யாருக்கு சனி, ராகு இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கும். ஆனா இதோட மைனஸ் என்னன்னா, எல்லா கிரகங்களும் கிளை அசைச்சதுன்னா, சனி, ராகு வேர் அசைச்சு பார்க்கும். இந்த சனி திசை ராகு புத்தி, ராகு திசை சனி புத்தி, கோச்சாரத்துல ராகு மேல சனி, கோச்சாரத்துல சனி மேல ராகு, இதெல்லாம் போம்போது பாருங்க தொழில அசைச்சு பார்த்துரும். இவங்க பிரம்மாண்டமா செய்யறதெல்லாம் தப்பில்ல. பிரம்மாண்டமா செஞ்சா ஜெயிக்கக்கூடிய காலம் தசாபுத்திகளின் அடிப்படையில் இவர்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். வெறும் கோச்சாரத்தை மட்டுமே நம்பி இறங்கிடக்கூடாது. அப்ப சனி, ராகு என்பது ஒரு கர்மா தான். ராகு படம் பிடிச்சி சனிகிட்ட கொடுத்துருவாரு. சனி தண்டனை கொடுப்பாரு அந்த படத்தை பார்த்து. அப்போ சனி, ராகுங்கள கர்மா கன்ஜெக்ஷன் தான். இந்த சனி, ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஒரு உங்கள் வீட்டில் அவங்க ஜாதகத்துலேயும் ஏதாவது நெகட்டிவாக 5, 9 பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் ஒரு திலகம் பண்ணிக்கிறது நல்லது. சனி, ராகு இணைஞ்சாலே ஒரு ரிலீஃப் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும்.